இந்த நாட்களிலே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி அதிகமாக வீடியோஸ் வைரலாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய திருமண உறவிலே இருக்கின்ற தவறுகளை பற்றி அதிகமாக பலர் பல வண்ணமாக பேசுகிறார்கள். இதிலே யாருடைய தவறு என்பதையெல்லாம் சிந்திப்பதை விட, ஒரு புருஷனாக ஒரு தகப்பனாக அவர் செய்ய வேண்டியதை செய்ய தவறியிருக்கிறார் என்பது ஒரு மிக வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். அது ஒன்று. பின் திருமறையின் கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை மிக ஆணித்தரமாக திருமறை சொல்லுகின்றது. நாம் ஏற்கனவே யுத்தங்கள், பஞ்சங்கள், பின்னும் கொள்ளை நோய்கள், இவைகள் தேவ கோபாக்கினையின் வெளிப்பாடு என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே அப்படி அவர்கள் 4ஆவதாக என்ன தவறு செய்தார்கள் என்றால் 3-4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். அதாவது நம்முடைய சரீரத்திற்கு ரிலேட்டடாக வரக்கூடிய சின். இன்னும் அந்த தூர ஸ்திரீயை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான். வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். அப்படின்னா சொந்த மனைவி தான், ஆனால் அவர்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய காரியங்கள் இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை அநியாயம் செய்கிற காரியங்கள், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தகப்பனை நிர்வாணப்படுத்தினவர்கள், அதே போல அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறது. அப்படி என்றால் மனைவிக்கு உண்மை இல்லாத கணவன், லைஃப் பார்ட்னருக்கு உண்மை இல்லாத நிலை. இந்த நாட்களிலே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அது ஒரு தவறல்ல, மற்றவர்களுடைய விருப்பத்தோடு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இந்தியா தேசமே சட்டத்தை பிறப்பித்து விட்டது. அப்படி ஒரு மோசமான சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கை துணைக்கு உண்மை இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் தேவ கோபாக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அதாவது நான் அநேக கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது நாம் ஏற்கனவே சிந்தித்த வண்ணமாக நான் பேராலயங்கள் கட்டி கொடுக்கலாம், உயர் கோபுரங்களை கட்ட நான் காணிக்கை கொடுக்கலாம், இல்லையென்றால் பல ஊழியக்காரர்களை நான் மகிமைப்படுத்தலாம், இப்படியெல்லாம் காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் வாழ்க்கை துணைக்கு உண்மையற்றவனாய் இருப்பாயானால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று திருமறையிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களிலே பார்க்கும்போது, கொளுத்த குதிரைகள் போல அவனவன் தன் அயலானுடைய மனைவிக்கு பின்னால் கனைக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய பார்வையிலே மிகப்பெரிய கேவலமான குற்றமாக இதை பைபிள் சொல்லுகின்றது. ஒருவேளை நாம் இந்த நாட்களிலே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தவறுகளை செய்யலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தவறே இல்லை. அநேகர் சொல்லுகிறார்கள், விஜய் ஆமாம் எனக்கும் ஒரு கணவன் தான், அதெல்லாம் அப்படி யோசிக்காமல் சொல்லுகிறார்கள். இது மிகப்பெரிய எவ்வளவு ஆபத்தான, அதோட சீரியஸ்னஸ் உணராமல் பேசுகிறார்கள். இதில் ஒரு ஆணாக நான் சொல்லுவதெல்லாம், அதில் அவங்க பின்னொரு வாழ்க்கை துணையை தேடி இருப்பது அது முழுக்க முழுக்க அவருடைய குற்றம். அதில் வந்த ஒரு பெண்ணின் மற்றவள் என்று தான் நான் சொல்லுவேன். இவர் சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய சிந்தனை. ஆனால் நாம் இந்த நாளிலே வேறு யாரோ ஒரு மனிதர் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, விஜய் சரியில்லை, த்ரிஷா சரியில்லை என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க வரவில்லை. முக்கியமாக என்னிலே அந்த குற்றம் இருக்கிறதா? அப்படி என்றால் நான் என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய ஆராதனைகள், என்னுடைய காணிக்கைகள் வரக்கூடிய நாட்களிலே இந்த யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்களிலிருந்து நான் தப்பித்து கொள்ள, நான் என்ன சொல்ல வரவில்லை என்றால், கொள்ளை நோய் செத்து போனாங்கன்னா, இல்லை என்றால் யுத்தத்தில் செத்து போனாங்கன்னா அவங்கெல்லாம் பாவிகள், உயிரோடு இருக்கிற நாங்கள்லாம் நீதிமான்கள், அப்படி என்று நான் சொல்லவில்லை. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் பைபிள் இதில் மரிக்கிறவர்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஆனால் முக்கியமாக கணவனுக்கு மனைவி உண்மை இல்லாதது மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், உன் இளவயதின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளவயதிலே
அவள் எனக்கு இன்பமானவளாக இருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு மேல் இருந்த என்னுடைய இன்பம் குறைந்து கொண்டே இருந்தது என்றால் அது நான் சரிவின் பாதையிலே, விளிம்பிலே, வீழ்ச்சியின் பாதையிலே நிற்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உன் இளவயதின் மனைவிக்கு கர்த்தர் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. வாழ்க்கை துணைக்கு நான் உண்மையற்றவனாக இருக்கும்போது நான் ஆண்டவருடைய பாதத்திலே என் குடும்பத்துக்காக, எனக்காக, என் தேசத்திற்காக மன்றாடுகின்ற தகுதியை இழந்து விடுகிறேன். இந்த நாட்களிலே ஜபங்களுக்கு பஞ்சமில்லை, சங்கிலி ஜபங்களுக்கு பஞ்சமில்லை. உபவாசம், இந்த மாதிரி பலவிதமான வைராக்கியமான தங்களுடைய உடலை வெறுத்து செய்கின்ற ஆராதனைகளுக்கெல்லாம், இல்லை என்றால் காணிக்கை கொடுப்பதற்கெல்லாம் பஞ்சமில்லை. ஆனால் வாழ்க்கை துணைக்கு நான் உண்மையற்றவனாக இருந்தேன் என்றால், என்னுடைய சொந்த சரீரமாக ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை துணையை நான் நேசிக்காதவனாக இருந்தேன் என்றால், ஆண்டவர் என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று திருமறை சொல்லுகின்றது. இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஏன் என்னுடைய வாழ்க்கை துணையை நேசிக்க முடியவில்லை? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வாட் இஸ் த நீட் ஆஃப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் என்பது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வண்ணமான இந்த காலகட்டத்திலே இவ்வண்ணமான சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிறது? அது இது உள்ள ரீசன்ட் ட்ரெண்டா இல்லை ஓல்டு ட்ரெண்டா? அதெல்லாம் பைபிளில் பார்த்தோம்னா இது ஒன்றும் ரீசன்ட் ட்ரெண்டு கிடையாது. இது இஸ்ரவேலின் காலத்திலும் அவர்கள் அந்த யுத்தங்கள், பஞ்சங்கள் வருவதற்கு அவர்கள் இதே தவறை செய்திருக்கிறார்கள். வாழ்க்கை துணைக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல திருமறை வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது, ஏற்கனவே ஒரு காணொலியிலே ட்ராஜெக்டரி ஆஃப் சின் என்ற அந்த பாவத்தின் பாதை என்கிற அந்த வீடியோவில் தாவீது எப்படி தடுமாறினார் என்றும் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆக நான் என்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஏன் உண்மையாக இருக்க முடியவில்லை என்றால், எனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். அதுதான் பிசாசின் சுபாவம் என்று ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த பாவமே அதற்கு காரணம். இந்த பாவத்தினுடைய மெயின் சுபாவம் என்னவென்றால், என் கையில் இருப்பது எனக்கு அழகாக தெரிவதில்லை, ஆனால் மற்றவர்கள் கையில் இருப்பது எனக்கு அழகாக தெரியும். என் கையில் இருக்கிற பொன் என் பார்வைக்கு மண் போல தெரிகிறது, மற்றவன் கையில் இருக்கிற மண் என் பார்வையில் பொன் போல தெரிகிறது. எனவேதான் ஒரு மனிதன் தன் சொந்த மனைவி அவனுடைய பார்வையில் அழகற்றவளாக மாறிவிடுகிறாள், கவர்ச்சி குறைந்து விடுகிறது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவர்கள் மீது தான் அதிகம் கவர்ச்சி வருகிறது. மாறி மாறி கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். எனக்கு சொந்தம் இல்லாத பொருள் மீது எனக்கு வரக்கூடிய ஈர்ப்பு தான் இச்சை என்று திருமறை சொல்லுகிறது. அதைத்தான், எனக்கு சொந்தம் இல்லாத பொருளின் மீது எனக்கு வரக்கூடிய ஒரு கவர்ச்சி, அது ரொம்ப ஜாஸ்தியாக எப்பொழுதுமே இருக்கும். நம்ம இது கூட பாருங்கள், நம்ம கையில் இருக்கிற மொபைலை விட மற்றவங்க கையில் இருக்கிற மொபைல் நல்ல மொபைல் மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம வீட்டில் காய்க்கிற மாங்காயை விட பக்கத்து வீட்டில் இருக்கிற காய்க்கிற மாங்காய் நல்லது மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் இந்த பாவ சிந்தை. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கவில்லை என்றால் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழும் தகுதியை இழந்து விடுவோம். நம்முடைய குடும்பம் சீர்குலைந்து விடும். இந்த உலகமே அழிவின் பாதையில் சென்று விடும். எனவே வரக்கூடிய, நாம் பயப்படக்கூடிய ஆபத்துக்கள் நம் தேசத்திலே, நம் கிராமத்திலே, நம் இல்லத்திலே வராமல் இருக்க நாம் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி.